பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பாருக்கு சரியான கடுப்புங்க திவ்யா மேலே. திவ்யா ஜட்ஜாக போட்டாங்க, ஓவராக பண்ணுறாளா திவ்யா, கடுப்பாயிருச்சு பாரு. அமித்தும் கொஞ்சம் ஓவராக பண்ணுறாரு. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திவ்யா கேட்குது, எனக்கு ஆதிரைக்கு தீர்ப்பு சொல்லணும்னு கிடையாது, வினோத்துக்கு தீர்ப்பு சொல்லணும்லாம் கிடையாது, என்னோடய விஷயம் அது கிடையாது. நான் சொல்கிற தீர்ப்பை மக்களும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெளியில். வினோத் அவர்களே, உங்களோட விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் மக்களுக்காக தீர்ப்பு சொல்கிறேன், உங்களுக்காக சொல்லலை அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழக்குதுங்க திவ்யா. திவ்யாவுக்கு கரெக்டான டாஸ்க் கொடுத்துட்டாங்க போலன்னு நினைக்கிறேன். இல்லை, அது எதுவும் பாயிண்ட்டாக பேசுவோம், ஆனால் அது ஃபாலோ பண்ணணும்ல. பார்ப்போம், ட்விஸ்ட் வைப்பார்ல பிக் பாஸ், சும்மா விடுவாரான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உடனே கேட்குறாரு இவர் வினோத், ஒரு நிமிஷம் அண்ணே, ஒரு நிமிஷம் அண்ணே, ஜட்ஜி கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் முடியாது. இவர் யார்? அமித். உடனே பாரு ரியாக்ஷன் கடுப்பாது பாரு, இவளெல்லாம் கொண்டாந்து போட்டிருக்காங்களே அப்படின்னு பேசாதங்கிறாரு அமித். உடனே பாரு ஜட்ஜ்மெண்ட்டை முடி திவ்யான். ஜட்ஜஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரும் பேசாதீங்க. யார்? எப்ஜி வந்து தவாலி கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னாங்க, ஆனால் இந்த வேலை மணியாற்ற வேலைன்னு சொல்லலையே. இந்த வடிவேலு காமெடி இருக்கும் பாருங்க, மெட்ராஸில் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சின்னு வருவான் தெரியுமா அரசு படத்தில், அந்த மாதிரி தான் தவாலி எப்ஜே. ஜட்ஜஸ் பேசும்போது யாரும் பேசாதீங்க அப்படிங்கிறான். அப்புறம் திவ்யா சொல்லுது, பார்வதி ஏய் பாரு, எனக்கு எப்படி ஜட்ஜ்மெண்ட் சொல்ல தெரியுமோ அப்படி தான் சொல்ல முடியும், உன் இஷ்ட மசருக்கெல்லாம் சொல்ல முடியாது. உன் ஆட்டத்துக்கு நான் ஆள் இல்லை, நான் ஜட்ஜி திவ்யா கணேஷ். இது எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி திவ்யா போடுது. பாரு சொல்லுது, ஜட்ஜுங்கிறனால தான் நான் அமைதியாக இருக்கேன். அமைதியாக பை சொல்லுதுங்க. பார்வாடெல்லாம் அமைதி சொல்கிறாரு. ஜட்ஜஸ் பேசும்போது நடுவில் பேசாதீங்க, இல்லைனா வெளியில் போங்கன்ட்டு சொல்லிட்டாரு. பாரு கட்டுப்பாயிருச்சு. வெள்ளப்போடி பாரு அப்படின்ட்டாங்க. பாரு, ஐ ரெஸ்பெக்ட் த ஹானரபிள் கோர்ட் அப்படிங்குது. பொறுமையாக பேசுதுங்க. திவ்யா சொல்லுது, தேங்க்யூ, அமைதியாக இருங்க அப்படிங்குது. திரும்ப பாருக்கு தாங்க முடியல. ஐயோ, சின்ன பிள்ளைக்கெல்லாம் கொடுக்க முளைக்கணும் எனக்கா தெரியும், இவளெல்லாம் தூக்கி ஜட்ஜை உட்கார வைப்பாங்கன்னு யாருக்கு தெரியும். அமித்தை கொண்டு ஜட்ஜாக உட்கார வச்சுட்டாங்க, அவன் கேப்டன்லாம் உட்கார வச்சுட்டாங்க. அதோட லாயர் வேணும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் முன்னாடி சொல்லிட்டு இருந்துச்சு லாயர்னு, உண்மையாக என்னன்னு தெரில. அமைதியாக இருந்தோன்னு அப்படி சீ கொட்டுனுச்சு. வேறு லெவல் சம்பவம் இருக்குங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். திவ்யா